வெல்கம் டு சிறப்பு சுவை. இன்றைக்கி ரொம்ப சுவையான மேக் அண்ட் சீஸ் பண்ணலாம். இதுக்கு நான் பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். 2 கப்பு பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். எல்போ பாஸ்தாலமும் எடுக்கலாம், பென்னே பாஸ்தாலையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 கப்பு பென்னே பாஸ்தாவுக்கு 1 லிட்டருக்கு மேலே தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கொதித்து தனித்தனியாக நிற்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இந்த பாஸ்தாவை அதில் போடணும். போட்டுட்டு இப்போ இந்த பாஸ்தா ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்போ தான் சாஃப்ட் ஆகும். இந்த ஆல்டான்டே அது வேண்டாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பல்லில் ஈசுற மாதிரி இருக்கும். அதனால் இது 10 நிமிஷம் நல்லாவே வேகட்டும். நான் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாஸ்தாவை செக் பண்ணி பார்க்கணும். அது நல்லா சாஃப்டாகவே வேகலாம். 10 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இருந்தாலும் 10 நிமிஷம் கழித்து ஒரு தடவை எடுத்து அதை செக் பண்ணுறது நல்லது. அப்போ நல்லா சாஃப்டாக பேக் பண்ணச்சேவும் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு வேகலாம். வெந்ததுக்கப்புறம் பண்ணால் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவு வெந்ததும் அதை வடிகட்டணும். வடிகட்டிட்டு அந்த தண்ணியில் 1 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா தண்ணியுமே ட்ரெயின் பண்ணிட வேண்டாம். 1 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது அந்த வடிகட்டின பாஸ்தாவையும் இப்போ எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது 1 கப்பு பால் எடுத்துருக்கேன். நான் 1 கப்பு பாலை ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் இந்த பாலை விட்டு இப்போ காய்ச்சணும். அது பால் காயச்சே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பால் வந்து இந்த மாதிரி சைடெல்லாம் சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து நல்லா சூடு ஏறி இருக்கும். அந்த அளவுக்கு சூடு ஏறினாக்க போகிறோம், அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 20 30 கிராம் அளவு வெண்ணெய் போடணும். வெண்ணெய் போட்டால் தான் மேக் அண்ட் சீஸ் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகிச்சு அதில் பூண்டை போடணும். மீடியமில் வைக்கணும், கலர் மாறக்கூடாது. அதனால் இப்போ இந்த பூண்டை அந்த பட்டரில் போட்டுட்டு அதை மீடியமில் வச்சு வதக்கணும். இந்த பூண்டு நல்லா வதங்குற வாசனை, அந்த பச்சை வாசனை போய் வதங்குற வாசனை வரும், பட் கலர் மாறாது. அப்போது வெங்காயத்தை போடணும். வெங்காயமும் கலர் மாறக்கூடாது. அதனால் மீடியம்லேயே வச்சு அதை வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வரைச்சே தான் அந்த டேஸ்டியாக இருக்கும். இப்போ பூண்டு வெங்காயமும் சேர்ந்து அந்த வெண்ணெயில் வதங்கச்சே நல்ல வாசனை வரும். அந்த சமயத்தில் அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா போடணும். மைதா போட்டு இப்போ மைதாவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அந்த மைதாவையும் அதில் போட்டு பச்சை வாசனை போய் அதை வறுத்ததும் அந்த பாலை, சூடான பாலை அதில் விடணும். விட்டுட்டு உடனே நல்லா கலரி விடணும், இல்லைன்னா மைதா கட்டி தட்டிவிடும். மைதா கட்டி தட்டாத அளவுக்கு அதை கைவிடாமல் கலரி விடணும். கலரி விட்டுட்டு மைதா நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் கை விடணும், இல்லைன்னா கட்டி தட்டிவிடும். இந்த மாதிரி அது மைதா நல்லா கலந்து கொதிக்கச்சே தான் அந்த சாஸ் வந்து நல்லா வரும். இப்போ இதுக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் மிளகு பொடியும் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா கலந்து விடணும். உப்பும் மிளகு பொடியும், இப்போ அந்த சாஸ்க்கு அந்த உப்பும் மிளகு பொடியும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரே ஒரு சிட்டிக்கை ஜாதிக்காய் எடுத்து அதை கொஞ்சம் கிரேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிட்டிக்கை அந்த ஜாதிக்காய் போடணும். இல்லை ஜாதிக்காய் பவுடர் இருந்தாலும் ஒரே ஒரு சிட்டிக்கை போடணும். அதுக்கு மேலே போட்டால் அந்த ஸ்மெல் வந்து ஸ்ட்ராங்காக போயிடும். இந்த ஒரு சிட்டிக்கை போடச்சா இந்த சாஸ்க்கு அது ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அது நல்லா கொதிக்கச்சே நான் கிரேட்டட் மோசரல்லா சீஸ் 2 கை அளவு அதில் போட்டிருக்கேன். இந்த சீஸ் வந்து அதில் போட்டு அதுலேயே மெல்ட் ஆகிச்சு அந்த பாஸ்தாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் அதை போட்டு நல்லா வதக்கச்சே அது கரைஞ்சதும் அந்த சாஸ் கொஞ்சம் கெட்டிப்படும். அதுக்குள்ளே இந்த வெங்காயமும் பூண்டும் கூட கொஞ்சம் வெந்திருக்கும் அதில். இப்போது நான் கைவிடாமல் கலரணும், ஏன்னா கெட்டிப்படும் இப்போ அந்த சாஸ். அதனால் கலரி விட்டுட்டோம், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இந்த வடியை விட்டுருந்த பாஸ்தாவை எடுத்து அதில் விடணும். அதில் விட்டுட்டு கொஞ்சம் வந்து இப்படியே இருக்கிறத பேக் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் தனித்தனியாக பாஸ்தா தெரியும்.
உங்களுக்கு ரொம்ப சாஸியாக மேலே சாஸ் எல்லாம் நிற்கணும்னாக்க எடுத்து வச்சுருந்த பாஸ்தா வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கப்பு பாஸ்தா வாட்டரை விட்டு இன்னும் 2 கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு பேக் பண்ணினோன்னா சாஸ் வந்து நல்லா மேலே ஒயிட்டாக அப்படியே நிற்கும். இந்த சாஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் அப்படின்னாக்கா தண்ணி விட வேண்டாம். இப்போ நான் அது பேக்கிங் ஷீட்டில் ஒரு பாத்திரத்தில் ட்ரேயில் வச்சு அதுக்கும் மேலேயும் இப்போ நான் 2 கை அளவு மோசரல்லா சீஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணணும். ஓவன் இல்லாதவா ஒரு கடாயில் ஏதான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பிளேட்டோ ஒரு ஸ்டாண்டோ போட்டு அதை இதை இந்த மாதிரி போட்டு மேலே சீஸ் போட்டு அதுக்குள்ளே வச்சு மூடி இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வச்சா இந்த மாதிரி மேலே கோல்டன் கலரில் வரும். உள்ளுக்குள்ளெல்லாமும் இந்த சீஸ் எல்லாம் நல்லா ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் விட்டிங்கன்னா சாஸியாக மேலே அந்த சாஸ் இல்லாமல் நிற்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம். அதனால் நான் இது மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பாஸ்தா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறதுக்கு முதல் தடவைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எந்த ரெசிப்பியும் மிஸ் பண்ணாமல் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டு தான் இந்த சேனலுக்கு பெரிய சப்போர்ட். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நல்ல ஒரு மாறுதலான ஒரு டேஸ்ட்டு ஒரு நாளைக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சீஸ் வந்து நமக்கு எந்த சீஸ் பிடிச்சாலும் போட்டுக்கலாம். மொசரல்லா கிரேட்டட் கிடைக்கிறது எது வேணாலும் போட்டுக்கலாம். மறக்காமல் இதை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.